செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை அருகே லட்சுமிபுரத்தில் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் மின் மயானம் திறக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த மின் மயானம் எவ்வித பயன்பாடுமின்றி இருப்பதாகவும் சோதனை கூட இதுவரை நடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலட்சிய போக்கில் உள்ள அதிகாரிகள் மின் மயானத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏறக்குறைய தாம்பரம் மாநகராட்சியிலே 2.5 கோடி ரூபாய் செலவு செய்து எரிவாயு தகன மேடை அமைத்தார்கள். நாங்கள் அதையெல்லாம் நம் பகுதி மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கோம் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தோம். ஆனால் பணி முடிந்து ஏறக்குறைய 2 ஆண்டுகள் ஆக போகிறது. இதுவரை அந்த எரிமேடையை திறப்பதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. நாங்களும் பலமுறை மாநகராட்சியிடம் புகார் தெரிவித்திருக்கின்றோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியை காப்பு வனமாக மாற்றுவதை எதிர்த்தும் பட்டா வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க முயன்றபோது காவல்துறையினர் தடுத்ததால் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆட்சியரை சந்தித்த பொதுமக்கள் நாரைக்கிணறு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மனு அளித்தனர். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே எங்க முன்னோர்கள் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பொழுதும் இந்த மண்ணை விட்டு நாங்க வெளியே போக மாட்டோம். அப்படி மண்ணை விட்டு நாங்க வெளியே போகணும்னா நாங்க உயிரை தான் விடுவோம் ஒழிஞ்சு மண்ணை விட்டு தர மாட்டோம் எந்த சூழ்நிலையும். இந்த திட்டத்தை மாநில அரசு தான் கொண்டு வந்துச்சு. இந்த திட்டத்தை மாநில அரசே ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த அன்சர்வே நிலத்தை காப்பு வனமா அறிவிச்ச அந்த அறிவிப்பை திரும்ப பெறுங்க அப்படின்னு கேட்கிறோம். கோவை மாவட்டம் கந்தை கவுண்டன் சாவடியில் செல்போன் வாங்குவது போல் நடித்து செல்போன் திருடப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. பிரபல செல்போன் கடைக்கு சென்ற 2 இளைஞர்கள் புது செல்போன் வாங்குவது போல் பல்வேறு மாடல் போன்களை காண்பிக்க கேட்டு உரிமையாளர் அசந்த நேரத்தில் விலை உயர்ந்த செல்போன் ஒன்றை திருடிய நிலையில் அங்கிருந்து நைசாக நழுவினர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான இந்த காட்சிகள் மூலம் இருவரும் தேடப்பட்டு வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த முருக்கஞ்சேரியில் லாரி மோதியதில் இருசக்கர வாகனங்களின் மீது உயரழுத்த மின்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டது. சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றது. இவ்விபத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மீது உயரழுத்த மின்கம்பம் விழுந்த நிலையில் வாகன ஓட்டிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் 336 கிலோ கடல் அட்டை பறிமுதல் செய்யப்பட்டது. பாண்டிக்கோவில் அருகே உள்ள ஒரு தோட்டத்தில் பதப்படுத்தி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றை பதுக்கியவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். கடல் அட்டைகள் ராமநாதபுரம் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் திருவடானை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கொட்டி அழிக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பழைய கார் விற்பனை நிறுவனத்திலிருந்து கார் மற்றும் 22,000 ரொக்கம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் காசி என்பவருக்கு சொந்தமான பழைய கார் விற்பனை கடைக்குள் நுழைந்த கும்பல் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை திருடிச் சென்றதோடு பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். இரவு நேரத்தில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் மற்றும் அவரது மகன் மீது தாக்குதல் நடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆனைக்காரன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் என்பவர் மது போதையில் அக்கம் பக்கத்தினரை தகாத வார்த்தைகளால் வசைபாடியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த சுதாகர், ரூபன், கோகுலராமன், ராஜவேல் மற்றும் குரு ஆகியோர் கருணாகரன் மற்றும் அவரது 13 வயது மகன் மீது சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தச்சூரில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் முறையாக வழங்காததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். தச்சூரில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 1 வாரமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆவேசமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 4 தலைமுறைகளாக பேருந்து, குடிநீர், சுடுகாடு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். விளையாட்டுப் பொருட்களை சந்தைப்படுத்த முடியாமலும் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளால் கடனில் வாடும் மக்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரவிருக்கும் கிராம சபை கூட்டத்தை கருப்பு பேட்ஜ் அணிந்து புறக்கணிக்கப் போவதாக எச்சரித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 60க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு கடந்த 5 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உடனடியாக குடிநீர் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பூண்டின் விலை கிலோ ஒன்றுக்கு 550 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் பூண்டு மேட்டுப்பாளையம் மண்டியில் ஏல முறையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனையான ஊட்டி பூண்டு இந்த வாரம் 2 மடங்காக உயர்ந்து அதிகபட்சமாக 550 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த பூண்டு விவசாயத்தை இந்த வருஷம் அதிக மகசூல் கிடைச்சிருக்கு. அதிக மகசூல் கிடைச்சாலும் அதேமாரி விலையும் நல்ல விலைக்கு போயிருக்கு. நல்ல விலைன்னா 500லேருந்து 550 ரூபா போயிருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிக மகசூல் கிடைச்சிருக்கு. அதேமாரி அதிக ரேட்டுக்கு இருக்குது. அதனால் இதை எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் பூண்டு விலை 150லேருந்து 200 ரூபாய்க்கு தான் போச்சு. இந்த வருஷம் அதை விட அதிகமாக போனதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அடிப்படை வசதி வேண்டி பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கழிப்பிடம் மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் திடீரென வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக பள்ளியை ஆய்வு செய்து அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு அருகே 1500 ஏக்கர் வனத்துறை நிலத்தை மீட்டு ஏழை மக்களுக்கு வழங்க தலித் விடுதலை இயக்கம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளது. வனத்துறைக்கு சொந்தமான நிலம் எடுக்கப்பட்டது தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் கருப்பையா, நிலங்களை உடனடியாக மறு உருவாக்கம் செய்து நிலமற்ற மக்களுக்கு வழங்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் முன்வர வேண்டும் எனவும், காலம் தாமதம் செய்தால் மாபெரும் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். பட்டா இல்லாததால் மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொன்னையாபுரம் பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கள ஆய்வு மேற்கொண்டு தங்களுக்கு விரைந்து பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் அரசு சந்தன மரக்கிடங்கில் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.75 டன் எடை கொண்ட 55 செம்மர கட்டைகள் மாயமானது. இந்த விவகாரத்தில் பணியில் அலட்சியமாக இருந்ததாக 6 வன ஊழியர்களை வேலூர் தலைமை வன பாதுகாப்பு அலுவலர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்துள்ளார். மேலும் திருடப்பட்ட கட்டைகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்த தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழாவை முன்னிட்டு தெப்பம் கட்டும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. இக்கோயிலில் ஆகஸ்ட் 6 முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்காக சரவண பொய்கை திருக்குளத்தில் பரம்பரை தெப்ப கட்டுமான பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தெப்ப திருவிழாவிற்கு தமிழகம் மட்டும் இன்றி பிற மாநிலங்களை சேர்ந்தோரும் வருகை புரிவார்கள் என்பதால் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகின்றன.
திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கோழிப்பண்ணை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அரசு அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. வெள்ளூர் செல்லாய் கோவில்மேட்டில் கோழிப்பண்ணை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என்பதால் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பொறுமை இழந்த பொதுமக்கள் கால்நடைகளுடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறி சமையல் செய்து ஆவேச போராட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே நள்ளிரவில் அடுத்தடுத்து மளிகை மற்றும் துணிக்கடையின் ஷட்டர்களை உடைத்து 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 5 மூட்டை புத்தாடைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்கிவிட்டு திருட்டில் ஈடுபட்டுள்ள நிலையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சொந்த வேலையாக கேரளா சென்றிருந்த வீடியோகிராஃபர் வீட்டின் ஜன்னல் மற்றும் பீரோவை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வீட்டில் ஆளில்லாததை பயன்படுத்தி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 8 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்த கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகம் முன்பு கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 1.5 ஆண்டுகளாக பேரூராட்சியில் நடைபெற்ற பணிகளின் கணக்கு வழக்குகளை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டியும் நிலுவையில் உள்ள சுமார் 7 கோடி ரூபாய் பணத்தில் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை செய்திட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்றத்துடைய தீர்மானங்கள் நகல் வேணும், வரவு செலவு கணக்குகள் வேணும். ஏறக்குறைய 7 கோடி ரூபாய் பொது நிதி நம்ம மீஞ்சூர் பேரூராட்சியில் இருக்கு. மக்கள் கிட்ட இருந்து வாங்குற பணம் அது. அந்த மக்கள் படத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி ஒரு ஆர்ஓ ஒன்று இருக்குது. இந்த ஆர்ஓவை நாங்கள் சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு பல முறை மனு கொடுத்துட்டோம். ஆனால் பொது நிதி இருந்து எடுத்து செய்ய மாட்டேன்றாங்க. இந்த பில்டிங் ஒன்று இருக்குது, இந்த பில்டிங்கை இடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். அது செய்ய மாட்டேன்றாங்க. இந்த ஈஓ 2 வருடங்களுக்கு வந்த பிறகு எந்த வளர்ச்சி பணிகளும் நடக்கல அப்படின்றது எங்களுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு. ஏன்னா எங்களுக்கான வாய்ப்பே இல்லை. மீன் மார்க்கெட் ஒன்று கேட்குறோம், மீன் மார்க்கெட் விற்கிறதுக்கான இடம் இல்லை. இதுக்கான எந்த முயற்சிகளும் செய்யாமல் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், இது முக்கியமான ரோடு. இந்த ரோடு எவ்வளோ குண்டும் குழியுமா இருக்குது. இதுக்காக நான் பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். வேறு இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது. இப்படி எந்த வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாம ஒரு 7 கோடி ரூபாயை முடக்கி வச்சுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத எங்களுடைய கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வாங்கிய மணிலா விதைகள் தரமற்றவை என குற்றம் சாட்டி மணிலா விதைகளை தரையில் கொட்டி விவசாயி போராட்டத்தில் ஈடுபட்டார். அகரம் பகுதியை சேர்ந்த விவசாயி ஐயனார் 2 மூட்டையை 3500 ரூபாய் கொடுத்து வாங்கிய மணிலா விதைகள் தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது முறையான பதில் அளிக்கவில்லை என்றும் விவசாயி குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் குறைகளை உரிய முறையில் விசாரித்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வேளாண்மை அலுவலகத்தில் மானியத்தில் மணிலா கல்லை மானாவாரி பயிருக்காக வழங்கப்படுகிறது. அந்த பயிரை 3860 ரூபாய் கட்டி 75 கிலோ வேர்கல்லையை பெற்றுக்கொண்டேன். 30 கிலோ மூட்டை 2, 15 கிலோ சிப்பமாக கொடுத்தாங்க. 15 கிலோ சிப்பத்தை பார்த்தால் வெறும் பொட்டு பயிரும் ஆந்திரா பயிரும் ஆந்திரா காயும் கலந்துருக்குது. அதில் 80% காய் சுத்தமான பொட்டு. அது ரொம்ப நாள் 1 இயராக இருக்கும் பொழுது அதை பர்ச்சேஸ் பண்ணி 1 இயரானதை அந்த காய் கசக்குது, முளைக்காது. விதையை போட்டாலும் முளைக்காத சூழ்நிலையில் இந்த விவசாயிகள் எல்லாரும் தலையிலையும் இதை கட்டுகிறார்கள். கேட்டால் விவசாயி கொடுத்த பொருள் தான் நாங்கள் கொடுக்கிறோம். விவசாயிகள் பொட்டு பயிரை யாரும் வழங்குவதில்லை. விவசாயிகள் பொட்டு பயிரை கொடுக்குவதற்கும் அவருக்கு மனது வராது. பொட்டு பயிரை கொடுத்தார்கள் என்று சொல்கிறார். சிவகங்கை மாவட்டம் சோமநாதமங்கலத்தில் வீட்டுமனை பட்டாவுக்கான இடத்தை உடனடியாக அளவீடு செய்து வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சொந்த வீடு வசித்து வந்த 35 தூய்மை பணியாளர்கள் குடும்பங்களுக்கு 28 ஆண்டுகளுக்கு முன்பு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்த இடத்தை அடையாளம் கண்டு அளவீடு செய்து தராமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகளை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மனு அளித்துள்ளனர். இது 28 வருஷமா தொடர்ச்சியா அந்த குடிமனை பட்டா கேட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான இடத்தையும் அரசாங்கம் காட்டி இருக்கிறாங்க. பட்டா தரேன்னு சொன்னாங்க.
பட்டா தரேன்னு சொல்லிவிட்டு இப்பவும் வந்து 28 வருஷமா தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப சமீப காலத்துல வந்து அந்த இடத்த பகிர்ந்து கொடுக்குறேன்னு வேற சொன்னாங்க. தேர்தல் வந்த உடனே முடியாது, இப்ப தேர்தல் வேலையா இருக்கான் அப்படின்னாங்க. தேர்தல் முடிஞ்சு இப்ப 3, 4 மாசம் ஆயிருச்சு. இது வரைக்கும் அவங்க கொடுக்கறதுக்கான முயற்சியில செய்யல.